சதமடித்து மிரட்டிய துருஜுரேல் படிக்கல். இரண்டாம் நாள் முடிவில் 8-2 திணறும் இலங்கை. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இரண்டாம் நாள் ஆட்டம் கொழும்புவில் நிறைவடைந்தது. இந்த ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. மழையின் குறுக்கீடுகளுக்கு மத்தியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 503-9 என்ற பிரம்மாண்ட ஸ்கோரை டிக்ளேர் செய்தது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 8 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து 495 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தடுமாறி வருகிறது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தேவ்தத் படிக்கல் 117 ரன்களையும், விக்கெட் கீப்பர் துருஜுரேல் தனது முதல் சதத்தையும் பதிவு செய்து 115 ரன்கள் எடுத்து அசத்தினார். இவர்கள் மட்டுமின்றி ரிஷப் பந்த் 63 ரன்களும், சுமன் கில் 50 ரன்கள் ஆகியோரும் அரைசதம் கடந்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இலங்கை தரப்பில் அசிதா பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 503 ரன்கள் என்ற இமாலய இலக்கையை துரத்த தொடங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் வெறும் 3 ஓவர்கள் மட்டுமே பேட்டிங் செய்த இலங்கை அணி 8 ரன்களுக்குள் 2 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இந்த ஆட்டத்தினிடையே இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் மற்றும் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் அசிதா பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இதனால் ICC விதிமுறைகளை மீறியதாக இருவருக்கும் போட்டி கட்டணத்திலிருந்து 25% அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இரு வீரர்களுக்கும் தலா ஒரு டிமெரிட் புள்ளியும் வழங்கப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலையில் உள்ள இந்தியா இந்த போட்டியிலும் வெற்றி முகத்தில் பயணிக்கிறது.